வெல்கம் டு அவர் சேனலுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பந்திப்பூரில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலாக இதுதாங்க கவுண்டருங்க இது. இதில் நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயுமே இருக்குங்க. அ இது பார்த்தீங்கன்னா, ஜீப்புக்கு வந்து ஒரு பர்சனுக்கு ரூ. 1500ங்க. சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரூ. 550ங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரூ. 650, சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரூ. 325ங்க. ஆக்சுவலாக வந்து இது 2 மட்டும் தாங்க இருக்குது. இந்த ஜீப் இதுதாங்க, இந்த ஜீப்பு தாங்க. நம்ம இதில் இருந்தாங்க நம்ம போகணும். ஆக்சுவலாக இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதாங்க? கொஞ்சம் இது என்ன பூச்சின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது என்ன பூச்சின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப் சவாரி கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கேருந்த நம்ம ஸ்டார்டிங் பிளேஸ் இது தான். இப்போ இதிலேருந்து நம்ம அப்படியே இந்த ரைட் அந்த போது பார்த்தீங்களா, அந்த ரைட் எடுத்து இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்ரு போகணுங்க. 10 கிலோமீட்டர் வந்து இப்போ ரோட் வழியாகவே ட்ராவல் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ரோட் வழியாகவே ட்ராவல் பண்ணி போய் அங்கே 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் காடு ஸ்டார்ட் ஆகும். இதுவே ஆக்சுவலாக காடு தான், ஆனால் காட்டுக்குள்ளே இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நல்லா அழகாக இருந்துச்சுங்க, பாருங்களேன். இப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஒரு யானை கூட்டங்க. ஆக்சுவலாக யானை கூட்டம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறையா இல்லை. ஒரு ஒரு ஃபீமேல், ஒரு மேலு, ஒரு சின்ன குட்டி யானைங்க. ஆக்சுவலாக ஒரு 3 யானை நின்றுட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த இங்கே ஒன்று நிற்கிது பாருங்களேன். இதோட சுற்று மொத்தம் 4 யானை நிற்கிதுங்க மொத்தம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக போகணும், நான் கார் ஸ்டார்ட் பண்ணுறப்பே எங்களுக்கு யானை தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக அப்படியே அங்கேருந்து அப்படியே போனோங்க. அப்படியே பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. யானை பார்க்குறது பெரிய விஷயம். கொஞ்சம் தூரம் போனால் மான் இருந்துச்சுங்க. மானையும் பார்த்தோம். இப்போ காட்டுக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக இந்த காட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மான் அதிகமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட புலிகளுடைய எண்ணிக்கையும் இங்கே ஜாஸ்தி. அதில் இந்த காடு நம்ம இந்த போகிற சஃபாரி ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 டன் புலி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் சென்னாய், அப்புறம் மற்ற பறவைகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. காட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 சதுர மீட்டருங்க. மான் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த சீசன்னால் ஆஃப்லைன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்றாங்க. ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான். கொஞ்சம் நீங்கள் வர்றதா இருந்தால் கொஞ்சம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வர மாதிரி வாங்க. அது வெப்சைட் இருக்குது. வெப்சைட் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு வாங்க.
கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்க. மான் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு பக்கத்தில் ஏதோ விலங்கு இருக்க மாதிரி அலாரம் கால் கொடுத்துச்சுங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் திரும்பினோம். ஒரு மயில் தோகையை உரித்து அவ்வளோ அழகாக நின்றுட்டு இருந்துச்சுங்க. பாருங்க, அப்பா பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ அழகாக எங்களுக்கு போஸ் கொடுத்து அவ்வளோ அழகாக ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சுங்க. அதுதான் அவங்களுக்கு பார்த்துட்ருக்குங்க. அவ்வளோ பிரமிப்பாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சுங்க அதை பார்க்குறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கார்டுடைய கூட்டத்தை பார்த்தாங்க. ஆக்சுவலாக தமிழில் சொல்லணுமா இந்தியாவின் காட்டு எருமை. அது பார்க்கவே ஒரு கூட்டமாகவே இருந்துச்சு. அதை பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து எப்பயுமே வந்து கூட்டமாக இருக்குன்னா தன்னுடைய இறைப்பாட்டை வந்து செழுமையாக வச்சுக்கிறதுக்காண்டி கூட்டமாகவே எப்பயுமே இருக்குங்க.
அங்கிட்டேருந்து ஒரு ஜீப் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நாங்கன்னு இல்லை, எல்லா பேருமே புலியை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ ஆர்வமாக எல்லாருமே இருந்தாங்க. நாங்களும் இருக்கிற எல்லா பக்கமும் போனோம், போயிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக புலி எங்கேயாவது பார்த்துடலான்ற ஒரு ஒரு கனவோடையே போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இதோட இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நிறைய தடவை வந்துட்டோங்க நீங்கள். சரி, இப்போ சம்மரில் வந்தால் ஏதாவது இருக்குன்றதுக்காண்டி பார்க்குறதுக்கு வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக புலி தான் பார்க்கணும்னு சொல்லி எல்லா பேத்துக்குமே ஒரு ஆர்வத்தோடு எல்லாமே இப்போ கூட கேட்குறாங்க. ஆக்சுவலாக அங்கிட்ட எதுவும் நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி, வேறு விலங்கு ஏதாவது பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக அதை அதை தேடி தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தாங்க இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் 3 ஹவர்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம காட்டுக்குள்ளே தாங்க, ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க 3 ஹவர்ஸுமே. மயில் இருக்குது பாருங்களேன், இந்த மரத்து மேலே மயில் நிறைய இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மயில் இருந்துச்சுங்க, பார்க்கவே எங்கே பார்த்தாலும் மயில் தாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ யானை இருந்துச்சு, ஆனால் இப்போ மயில் அதிகம். இந்த இடத்துல அதிகமாக வந்து புலி இருக்குன்ற மாதிரி இடம்ன்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் அவங்களுக்குள்ளே பார்த்தோம், எதுவும் புலி இல்லை. இங்கே ஆப்போசிட்லேயும் பார்த்துட்டு அவங்களுமே போயிட்டாங்கன்ட்டு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன், காடு எவ்வளோ ஒரு அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த மயில் தாங்க, அங்கே 2 பார்க்குறாங்க பாருங்கள், மயில் தான் பார்க்குறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்களேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து புலி தண்ணி குடிக்க அதிகமாக வந்து போகிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இங்கேயே நின்றுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணியும் கம்மியாக தாங்க இருந்துச்சு, ஏன்னா நல்ல வெயில் போலங்க, அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. தண்ணியுமே கம்மியாக தான் இருந்துச்சுங்க. இந்த இடத்துக்குமே அதிகமாக வந்து புலி தண்ணி குடிக்க வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மானும் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக எங்கள் பின்னாடியுமே பாருங்களேன், எல்லாருமே நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக எப்படியாவது புலியை பார்த்துட மாட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இருந்தாங்க. இந்த பாருங்க, மறுபடியுமே கேட்குறாங்க பார்த்தீங்களா. கடைசியாக ஒரு பெரிய ஒரு டஸ்கரை பார்த்தோங்க, சரியான பிரம்மாண்டமான ஒரு டஸ்கருங்க. இது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, நம்ம வந்து அந்த ரோடையே அது கிராஸ் பண்ணி போச்சுங்க. அதை பார்க்குறப்போ அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. திருப்பி அந்த யானையை விடவே இல்லை, அப்படி போகிற மாதிரி போயிட்டே இருந்துச்சுங்க.
சரி நம்மளும் சரி போயிருச்சு அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். டக்குன்னு ரிட்டர்ன் திரும்பி என்ன யோசிச்சுன்னு தெரில. மறுபடியும் நாங்கள் இருக்க பக்கம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க பக்கமே ரிட்டர்ன் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது வருது பாருங்களேன். இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துடும் பாருங்களேன். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வரும். யானையை பார்க்கவே டஸ்கரை பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் நாங்கள் 3 ஹவர்ஸ் இருந்ததுக்கு இந்த டஸ்கரை பார்க்கணுன்னு சொல்லி இருந்திருக்குங்க. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. பார்த்துட்டே இருந்துட்டு எங்களை நோக்கியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது இந்த வருது பாருங்களேன். பாருங்க எப்படி வருது பாருங்க. பாருங்க பக்கத்தில் வந்துருச்சு பாருங்க. அப்புறம் டிரைவர் லைட்டாக வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணார். அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் சைடில் போயிடுச்சுங்க. அது நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு டஸ்கரை பார்த்த ஒரு ஃபீலுங்க. இவ்வளோ நேரம் 3 ஹவர்ஸ் இருந்ததுக்கு இந்த டஸ்கரை தாங்க பார்க்க முடிஞ்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இதாகவும் இருந்துச்சுங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எதிர்த்தாப்புல வந்த வண்டியில் கேட்டாங்க மறுபடியும் எதுவும் சைட் ஆச்சா, புலிக்கு எதுவும் சைட் ஆச்சான்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு அவங்களும் இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அந்த புலி நடமாட்டம் உள்ள பகுதிக்கு தான் அதிகமாக கூட்டு போயிட்டே இருந்தாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்கள குறையே சொல்லக்கூடாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நுண்ணிப்பான ஒரு ஒர்க்கு தாங்க பண்ணுறாங்க. 3 ஹவர்ஸ் எங்களை அதுக்குள்ளேயே தான் கூட்டு போயிட்டே இருந்தாங்க. அடுத்த வண்டிகிட்டையும் கேட்டாங்க மறுபடியும் எதுவும் இருந்துச்சா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் எப்படியாவது பார்த்துடலான்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்களும் இருந்தோம். கொஞ்சம் பார்க்க முடியல. கடைசி வரைக்குமே ட்ரை பண்ணிட்டு தாங்க இருந்தோம். எப்படியாவது பார்த்துருவோன்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்மளும் போய்கிட்டே இருக்கோம், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தேங்க. கொஞ்சம் புலி பார்க்க முடியல. அப்படியே மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒன்றுமே பார்க்க முடியலங்க. கொஞ்சம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மேலும் மேலும் வீடியோ போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கேருந்து மசனகுடி போக போகிறோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் டு வாட்ச்.